நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் கொரியர். யார் பேருக்கு? மிஸ்டர் பரமேஸ்வர் ஐயர். அப்பாதான் கொடுங்க. இது யார்? அது சாமி போட்டோ எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்கா? தேங்க்யூ சார். அப்பாவுக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களே. ஆமா, அதான் ஹரிகதா ஃபேன்ஸ். அவங்க தான் தீபாவளிக்கு கிரீட்டிங்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. தெய்வ கடாட்சம் இருக்கு. ஹலோ. என்ன பவித்ரா, ஒரு செகண்ட் ஹார்ட் நின்னு போச்சு போல இருக்கு. நான் தான் சொன்னல, நான் ரொம்ப நல்லவன்னு. அதான் உன் தாத்தாக்கு பிடிச்ச மாதிரியே சாமி போட்டோவா கொடுத்துருக்கேன். ஆனா ஒண்ணு பவித்ரா, என்ன மாதிரி கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்குலாம் ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட் நிறைய இருக்குன்னு உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். அடுத்த தடவை சாமி போட்டோக்கு பதிலா உன்னோட அந்த போட்டோஸையே கொடுத்தாலும் கொடுத்துருவேன். தாத்தா அதெல்லாம் பார்த்தா நல்லாவா இருக்கும்? நீயே யோசிச்சு பாரு. சோ இனிமையாவது நல்ல பொண்ணா இந்த ஜீவன் சொல்ற எல்லா விஷயத்தையும் கேளு. ஓகே, பாய். ஐயா, உங்களுக்கு பிபி கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால மனசை ரிலாக்ஸா வச்சுக்கணும். மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும். சரிங்களா ஐயா? நர்ஸ் என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? வாங்க. இப்ப உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமா இருக்குப்பா. ஏமா, நான் அமைதியா தானே இருக்கேன். என்ன சுத்தி இருக்கிறவா ஏதாவது பிரச்சனையை கிளப்பிண்டே இருக்கா. அப்பா ப்ளீஸ், அன்னைக்கு நடந்ததை மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. அப்பா, நான் சொல்றேன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப பேசுறவ வாய அடக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னம்மா? ஸ்ருதியோட கல்யாணத்தை 1 வருஷம் இல்லப்பா, 2 வருஷத்துக்கு தள்ளி போடுங்கப்பா. அவ ரொம்ப சின்ன பொண்ணு தானே. இப்பவே கல்யாணம் பண்ணணும்னு ஒன்னும் கட்டாயம் இல்லையே. ராஜி, என்ன சொல்ற நீ? ஏற்கனவே ஸ்ருதிக்கு 2 வாட்டி கல்யாணம் நிச்சயமாயி கேன்சல் ஆயிடுது. 3வது தடவை அந்த மாதிரி ஏதாவது நடந்துடுதுன்னா இந்த மாதிரி பதில் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏண்டா ராமகிருஷ்ணா, அவ மேல ஏண்டா கூச்சுக்கிற? மத்தவாள்லாம் பேசுறாளேங்கிற ஆதங்கத்துலதான் அவ பேசுறா. அவ மனசால நிச்சயமா இதை சொல்லியிருக்க மாட்டா. ஏதோ பகவான் புண்ணியத்துல இன்னும் ஹார்ட் துடிச்சுட்டு இருக்க.
அது எப்போ நிக்குமோ தெரியாது. அதனால ஸ்ருதி கல்யாணத்தை தள்ளி போடுற பேச்சுக்கே இடம் இல்லம்மா. தாத்தா ம், இப்ப உடம்பு தேவையில்லையா? எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லடா. உன் ஹர்ஷா தான் என்ன இரும்பு மனுஷன்னு சொல்லியிருக்கானே. தாத்தா ஆ? அது வந்து தாத்தா என்ன அதிக பிரசங்கன்னு நினைக்காதே. சில பேர் என் அப்பா அம்மா சின்ன வயசுலயே தவறுனதுனால என்ன அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு சொல்லுவா. ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்களும் பாட்டியும் என்ன தாய் தகப்ப ஸ்தானத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த குறையும் இல்லாம வளர்த்திருக்கேன். நீ இந்த ஆத்து மகாலட்சுமிம்மா. உன்னை அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு யார் சொல்லுவா? ஆனா எல்லாரும் என்ன அனாதைன்னு சொல்றாளே தாத்தா. என்ன ஏகப்பட்ட பிட்ட போடுறாளே, சொத்துல அதிகமா பங்கு கேட்பாளோ? நாங்க எல்லாரும் இருக்கும்போது நீ எப்படிம்மா அனாதையாவ? நீ கல்யாணம் பண்ணிக்க போறிய ஹர்ஷா, அவன் எப்படிப்பட்டவன்? ராஜி நீ சொல்லுமா, ஹர்ஷா எப்படிப்பட்டவன்? அவன் 1000 பேருக்கு சமம் இல்லையா? அவனே உனக்கு நான், அப்புறம் நீ எப்படிம்மா அனாதையாக முடியும்? தாத்தா நான் மத்தவா என்ன பத்தி அனாதைன்னு சொல்றத நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா மத்தவா உங்களை சாடி பேசுறதுக்கு நான் ஒரு காரணமா இருக்கேன்னு தெரியிருச்சு. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால நான் ஹர்ஷா கூட பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் தாத்தா. அதுக்கு நீங்க சம்மதிக்கணும் தாத்தா. என்னம்மா விஷயம் சொல்லு. நானும் ஹர்ஷாவும் எங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். எங்க கல்யாணம் முழுக்க எல்லார் சம்மதத்தோடவும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறோம். ஹர்ஷாக்கு என்ன பிடிச்சிருக்கிறதுக்கு காரணமே என்கிட்ட கொஞ்சம் கூட ஆடம்பரம் இல்லைன்னு தான். அதனால எங்க கல்யாணத்தை சிம்பிளா கோயில்ல நடத்தணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க கல்யாணத்தை சிம்பிளா கோயில்ல நடத்தணும்னு ஆசைப்படுறோம். நீ இந்த ஆத்துல ஒருத்திம்மா, அதை யாரும் மாத்த முடியாது. இந்த சொத்தெல்லாம் நான் மட்டும் சம்பாதிச்சது கிடையாது, என்னோட அண்ணாக்கும் இதுல பங்கு இருக்கு. அதனால மத்தவாளுக்கு இந்த சொத்துல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கும் இருக்கு. உனக்கு சொத்து தேவையில்லைன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு இல்லையா? ஐயோ, இந்த கிழமை ஸ்ருதிக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு தண்டோரா பாட்டு சொல்லிடுது. ஸ்ருதியை பத்தி நீலாவை பேச சொன்னது பெரிய தப்பா போச்சே. இப்ப என்ன பண்றது? சும்மா இருந்த சங்கம் ஊதி கெடுத்த மாதிரி ஆயிடுது. ஏதாவது பண்ற? இல்ல தாத்தா. மனச போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இரு. போ போ. ராஜி, ஹர்ஷா இந்த ஆத்து மனுஷாளுக்கு நிறைய சகாயம் பண்ணிருக்கான். ஆனா எல்லாத்தையும் விட இப்போ ஸ்ருதி கழுத்துல அவன் போட போற 3 முடிச்சு இருக்கு பாரு, அதுதான் அவன் இந்த குடும்பத்துக்கு செய்ய போற நன்மை. கெட்டவா வாய் வார்த்தைக்கு பயந்து நல்லவா ஒளிஞ்சுட்டா கெட்டவா தான் ஜெயிப்பா. அதனால நாம பொறுமையா இருந்துட்டா எல்லாம் சரியாயிடும். வாங்கோ வாங்கோ வாங்கோ. என்ன மாப்பிள்ள? நமஸ்காரம். வாங்க மிஸ்டர் பிரபு போஜன். ஃபைன், ப்ளீஸ் கம். நமஸ்காரம். உள்ள வாங்க. வாப்பா. நமஸ்காரம்.
வாமா, வா வா வா. நமஸ்காரம். ஐ எம் பரமேஸ்வரையர், கல்யாண பொண்ணு ஸ்ருதியோட தாத்தா. சார், பரமேஸ்வர ஐயருக்கெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தேவையா? ஆமா, ராஜேஸ்வரி எங்கங்க? அவ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க ஆத்துக்கு போயிருக்கா. ஓ, சரி சரி எங்க அம்மாவும் என் மனைவியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. சரி. இந்த ஆத்துல ஹர்ஷாவுக்கு ஸ்ருதிக்கு அப்புறம் ராஜிமா தான் ரொம்ப பிடிக்கும், இல்லையா ஹர்ஷா? ஸ்ருதிக்கு அப்புறமானு தெரியாது, ஆனா எங்க அம்மா எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு ராஜிமாவை எனக்கு பிடிக்கும். நீங்க கும்பகோணத்துக்கு வந்ததுல இருந்து எங்க ஆத்துக்கு வருவேன்னு ராஜி சொல்லிண்டே இருப்பா. ஓ, ஆனா இன்னைக்கு தான் உங்களுக்கு வர நேர்ந்திருக்கு. இத்தனை நாள் நாங்க வர முடியாம போனதுக்கும் இன்னைக்கு நாங்க வர முடிஞ்சதுக்கும் எல்லாத்துக்கும் இவர்தான் காரணம். ஹர்ஷா ஸ்ருதி விஷயத்துல முருகர் விநாயகர் கதையாயிடுத்து. முருகனை மாதிரி ஸ்ருதிக்கு நாங்கெல்லாம் மாப்பிள்ளை தேடி உலகம் ஃபுல்லா அலைஞ்சிட்டு இருந்தோம். ஆனா ஸ்ருதி விநாயகரை மாதிரி ஹர்ஷாவை சுத்தி தான் உலகத்தை தேடிண்டா. ஹர்ஷாவுக்கு சின்ன வயசுல இருந்து எதையும் செலக்ட் பண்ண தெரியாது. அவனுக்கு ட்ரெஸ் கூட நான் தான் செலக்ட் பண்ணுவேன். முதல் தடவையா ஹர்ஷாவே செலக்ட் பண்ணானா அது ஸ்ருதியை தான். உங்க பையன் ஹர்ஷா இருக்கானே, ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வந்து நன்மை செய்யறதுக்கு ஒரு அவதாரம் எடுத்த மாதிரி இந்த ஆத்துல எல்லாருக்கும் பல நன்மைகள் செஞ்சிருக்கான். நான் எங்களை பத்தின விஷயத்தையும் சொல்லிடுறேன். உண்மையை சொல்லணும்னா உங்களை மாதிரி ஆச்சாரம்லாம் எங்களுக்கு கிடையாது. நீங்க ஆச்சாரமா இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா நீங்க துபாயில இருக்கே, மனசு சுத்தமா இருந்தா போதும். அதான் உங்கள இருக்கே. என்ன ராம்கி? என்ன மாதிரி தானே. இந்த கல்யாணத்துல எங்க எல்லாரையும் விட அதிக சந்தோஷம் ராஜிக்கு தான். எங்களுக்கு தான் தெரியுமே. அன்னைக்கு ஹோட்டல்ல நாங்க பார்த்தப்பவே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸ்ருதி கூட கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க ஆத்து பொண்ணாதான் வளருவா. அவளை உங்க ஆத்துல சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ராஜி போன் பண்றா. ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு வரேன். டேய், என்னடா ரெண்டு பேரும் சும்மா நிக்கிற? டிஃபன் காபி கொண்டாங்கடா. கொண்டு வரேனா? போங்க, வாங்கடா வாங்க. ராஜி சொல்லு, அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லண்ணா. அங்க ஆத்துல ஹர்ஷாவோட அப்பா அம்மா வந்துட்டாளா? வந்துட்டாங்க. அப்பா எல்லாரையும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். நீ இல்லேன்னு தான் குறை. இன்னைக்கே நிச்சயதார்த்தம் தேதி, கல்யாணம் தேதி கூட முடிவு பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். என்ன ராஜி, என்னாச்சு? இல்லண்ணா, நம்ம ஆத்து வழக்கப்படி கல்யாணம் பண்ண போறவளோட ஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிச்சயதார்த்த தேதியை முடிவு பண்ணுவா. எதுக்கும் அப்பா கிட்ட சொல்லி பாருங்களேன். என்ன ராஜி, இப்ப போய் இதெல்லாம் சொன்னா நல்லா இருக்குமா? இல்லண்ணா, நம்ம ஆத்து வழக்கம் அப்படி. நீங்க எதுக்கும் ஒரு தடவை சொல்லி பாருங்களேன். சரி, நான் அப்பா கிட்ட சொல்லி பாக்குறேன். என்ன, நீ அம்மா கூடவே இருந்துட்டு பொறுமையா கிளம்பி வா. சரிண்ணா. என்ன இப்ப போய் ஜாதகம் அது இதுங்கிறா? அப்போ சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம். கல்யாணத்தையும் சீக்கிரமா கும்பகோணத்திலே நடத்திடுவோம். சீக்கிரஸ்ய சுபம். ஓஎஸ் பண்ணிடலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அப்பா, ராஜி போன்ல சொன்னா நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு முன்னாடி பசங்களோட ஜாதக பொருத்தத்தை ஒரு வாட்டி பார்த்துடலாமேன்னு. டேய், முக்கியமான பொருத்தம் மன பொருத்தம் தாண்டா. ஜாதகம் பொருந்தலைன்னா அந்த மன பொருத்தமே ஏற்படாதே. சரி, எதுக்கும் ராஜி சொன்னதுனால
ஒரு தடவை ஜாதகம் பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம். எனக்கு இந்த ஜாதகம் பார்க்கறதுல எல்லாம் பெரிய நம்பிக்கை கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு இந்த ஜாதகம் பார்க்கறதுல எல்லாம் பெரிய நம்பிக்கை கிடையாது. என்னங்க, ராஜி போன்ல சொன்ன மாதிரி ஜாதகம் பார்க்கறது கூட நல்லதுதாங்க. சரி, நான் ஜாதகத்தை கொடுத்துட்றேன், நீங்க பார்த்து சொல்லுங்க. அப்போ ஸ்ருதியோட ஜாதகத்தை நீங்க எடுத்துட்டு போறீங்களா? எங்களுக்கு ஸ்ருதி ஜாதகம்லாம் வேண்டாம், ஸ்ருதி தான் வேணும். ஹர்ஷா தாத்தா, நீ கவலைப்படாதடா, சீக்கிரமே ஸ்ருதி கையை பிடிச்சிக்கலாம். ராஜி ஜாதகத்தை வச்சு விளையாடுறாளா? நானா அவளான்னு பார்த்துடுறேன். இந்தாங்கோ ஹர்ஷாவோட ஜாதகம். ஆச்சரியமா இருக்கே. இது பாருங்க, ஹர்ஷா உங்களுக்கு பையன் மட்டும் இல்ல, எனக்கும் பேரன்தான். அவன் முதல்ல இந்த பூமிக்கு வந்ததும் அந்த பிஞ்சு பாதத்தை தொட்டு முத்தம் கொடுத்தேனே, அதை மறக்க முடியுமா? ராஜி கிட்ட நான் பொய் சொல்லியிருந்தாலும் அவனை பத்தின ஆசையில அவன் பிறந்த அடுத்த நாளே அவன் ஜாதகத்தை கணிச்சிட்டேன். வாழ்க்கையில சில விஷயங்களை நாம மறக்க நினைச்சாலும் அது முடியாது. இந்த ஜாதகம் நல்லா தானே இருக்கு? நல்லாதான் இருக்கு. ஆனா ஜோசியர் ஹர்ஷா திரும்ப தான் பெத்த அம்மா கிட்டே போய் சேர்ந்துருவான்னு சொன்னார். அதான் கொஞ்சம் எனக்கு பயமா இருக்கு. அம்மாவும் பிள்ளையும் சேர்றது நல்லது தானே? என்ன சொல்றீங்க நீங்க? பயப்படாதீங்க. ஜோசியர் இந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் கடவுளோட கணக்கு வேற மாதிரி இருக்கலாம்ல, அதான் நடக்கும். நீங்க ராஜியாத்துல இந்த ஜாதகத்தை கொடுக்க போறீள்? ஆமா, ஏன் இல்ல, இதுல இருக்கிற டேட் ஆஃப் பர்த் பார்த்துட்டு ஹர்ஷா தன்னோட குழந்தைன்னு ராஜி கண்டுபிடிச்சிட்டா? அவ இப்பதான் டாக்டரை பார்த்து இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கா. ஓ, அவ ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. அதை நான் யோசிக்காம விட்டுட்டேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் மாத்திக்கிறேன். சரி, நீங்க மாத்திர டேட் ஆஃப் பர்த் ஹர்ஷாக்கும் ஸ்ருதிக்கும் ஜாதகம் பொருந்துறேன்னா என்ன பண்ணுவேள்? உங்க பொண்ணுக்காக இந்த ஜாதகம் பொருந்தக்கூடாதுன்னு வேண்டிக்கிறீங்க போல இருக்கு. இந்த பாருங்க, ஹர்ஷா ஸ்ருதி ஜாதகம் பொருந்துனா என் ஜாதகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம், பொருந்தலன்னா ராஜியோட ஜாதகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நான் வரேங்க. தேங்க்ஸ். பகவானே, எந்த குழப்பமும் வராம நீதான் பாத்துக்கணும்.